குருவார் குருவே துணை. உங்கள் கண்ணமங்கலம் சேட்டு ஜோதிடரின் பணிவான வணக்கம். நான் இப்பதில் காண இருப்பது ஜனவரி மாதம் சுக்கிர பயிற்சியால் ஏற்படும் நன்மைகளை மேசம் முதல் மீனராசி வரை ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். முதலில் மேசராசிக்கு, அதாவது சுக்கிர பயிற்சி என்பது தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு ஜனவரி 13ஆம் தேதி இடம்பெயர்கிறார். அதன் பலன் மேசராசி என்னென்று பார்த்தோம்னா, மேசராசிக்கு 10ஆம் இடத்தில் மகரத்தில் சுக்கிரன் இடம்பெயர்ந்து அமர்வது உங்களுக்கு மேசராசி அன்பர்களுக்கு மேக்சிமம் தொழிலில் நல்ல வருமானம், புதிய தொழில் தொடங்கலாம். அது மட்டும் மூத்த சகோதரர்களால் லாபம், பண வரவு இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வெளியில் எங்கே காசு கொடுத்துருந்தீங்களா வச்சுக்குவோம், ரொம்ப நாளாக வராமல் இழுக்கடிச்சுருக்கிறாங்களா, கண்டிப்பாக அந்த பணம் உங்களுக்கு வந்து சேரும். ஆகவே இந்த சுக்கிர பயிற்சி மேசராசி அன்பர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது. அடுத்து ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு 9இல் மகராசியில் சுக்கிரன் இடமேல் அமர்ந்திருப்பது இந்த ஜனவரி 13ஆம் தேதியிலிருந்து ஒரு மாதத்திற்கு உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். அப்பா அம்மா பூர்வீக சொத்திலிருந்து ஏதாவது ஆதாயம் கிடைக்கும், வருமானம் கிடைக்கும். விவசாயம் செய்பவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். பால் வளம் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். வெளியில் எங்கே கொடுத்திருந்தாலும் வர வேண்டிய பணம் ஏதாவது பெண்டிங் இருந்தால் அதுவும் வந்துவிடும். இப்படியாக உங்களுக்கு அனைத்தும் எதிர்பார்த்திருந்த பண வரவு, பெண்கள் ஆதாயம் இதெல்லாம் கண்டிப்பாக ரிஷபராசி அன்பர்கள் வந்து சேரும். மிதுனராசி அன்பர்களுக்கு பார்த்தோம்னாக்கா, உங்கள் ராசிக்கு 8இல் மகரத்தில் சுக்கிரன் இடமேந்து அமர்ந்திருப்பது ஜனவரி 13ஆம் தேதியிலிருந்து ஒரு மாதத்திற்கு உங்களுக்கு கொஞ்சம் காசு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். திடீர் யோகம் வரவும் வாய்ப்பு இருக்கிறது. திடீர் யோகம் அல்லது நீங்கள் ஏதாவது பணம் ஏதாவது கொடுத்தீங்களாக்கா ஒரு சீக்கிரம் வராது. அதனால் கொஞ்சம் பணம் கையாடுவதில் கொஞ்சம் கவனம் தேவை. யாராவது கேட்டாக்கா காசு கொடுத்துடாதீங்க. யாராவது உங்களை ஏமாற்றி உங்கள்கிட்ட காசை வாங்க நினைப்பாங்க. அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருங்க. ஸோ இதர ராசி அன்பர்கள் காசு விஷயத்தை மிகவும் கவனமாக கையாள வேண்டும். ஓகே, கடகராசி அன்பர்கள் உங்கள் ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னாக்கா, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் மகரத்தில் சுக்கிரன் இடம்பெயர்ந்து அமர்ந்திருப்பது 13ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஒரு மாதத்திற்கு ஒரு அனுகூலமான யோகம். மனைவியால் லாபம், மனைவி சைடு ஒரு வருமானம் கிடைக்கும், நண்பர்கள் மூலம் ஒரு வருமானம் கிடைக்கும், தொழில் செய்பவர்களுக்கும் ஒரு ஆதாயம் கிடைக்கும், பார்ட்னரால் வருமானம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, மனைவி பேரில் பார்ட்னராக தொழில் தொடங்கணும்னு தொடங்கலாம். பெண்களால் ஆதாயம் அனைத்தும் சிறப்பாக இருக்கிறது. உங்களுக்கு வர வேண்டிய பண வரவு நண்பர்கள் மூலியமும் மனைவி மூலியமும் ஆதாயமே தவிர உங்களுக்கு ஒரு நஷ்டம் கிடையாது. லாபமே. சிம்மராசி அன்பர்களுக்கு, சிம்மராசி உங்களுக்கு உங்கள் ராசிக்கு சிம்மராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரன் இடமேந்து அமர்ந்திருப்பது ஜனவரி 13ஆம் தேதியிலிருந்து ஒரு மாதத்திற்கு உங்களுக்கு கொஞ்சம் நீங்களும் கவனமாக இருக்க வேண்டும். பண வரவு விஷயத்தில் கையாடுதல், யாரை கொடுக்கறது இதெல்லாம் உங்களை ஏமாற்றுவாங்க. காசு கொடுத்து ஏமாறாமல் இருப்பது நல்லது. ஆகவே கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. குடும்பம் வரையில் உங்களுக்கு கவனமாக இருப்பது நல்லது. சிம்மராசி அன்பர்களும் இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு ஒரு ஆதாயமும் உண்டு, அதே மாதிரி வருமானம் குறையும் உண்டு. ஆதாயம் உண்டு, லாபம் உண்டு. சிம்மராசி அன்பர்கள் கூடுமானவர்கள் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கை வந்து நீங்களும் கையாள வேண்டும். கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். அதனால் வாங்கி நிறைய செலவு பண்ணி கடனை ஏற்றிக்காதீங்க. கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. கன்னிராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு 5இல் சுக்கிரன் இருப்பது பிள்ளைகளால் ஒரு வருமானம், அதேபோல்
தெய்வ அனுகூலம் குலதெய்வ அனுகூலம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஆக உங்களுக்கும் சிறப்பாக இருக்கிறது. துலாம் ராசி அன்பர்கள், உங்கள் ராசிக்கு 4 இருப்பது சுக்கிரன் இடம்பெயர்த்து அமைந்திருப்பது விவசாயத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். இருப்பிடத்திலும் இடம் விற்பதினாலும் சொத்து மூலியமாலும் ஒரு லாபம் உங்களுக்கு தேடி வரும். ஆதாயமாக இருக்கிறது, வருத்தப்பட வேண்டாம். அது விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் 3 அமைந்திருப்பது உங்களுக்கு சகோதர வழியிலும் பங்காளி உறவிலும் ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்படும். பணவரவு உண்டாகும். பெண்களால் ஆதாயம் ஏற்படும். உங்களுக்கு ஒரு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்கள் பார்த்தோம்னாக்கா, உங்கள் ராசி 2 சுக்கிரன் அமர்ந்திருப்பது குடும்பத்தில் ஒரு இவ்வளோ நாள் தடைப்பட்ட வருமானம் பெருகும். அதே போல் உங்களுடைய வீண் செலவெல்லாம் குறையும். குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கும். கணவன் மனைவிகள் ஒற்றுமை ஓங்கி வருமானம் பெருகும். உங்களுடைய வருங்காலத்தில் உண்டான முயற்சிப்பை ஏற்பீங்க. தனுசு ராசி உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, பணம் பொருளாதாரத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீரும். அதனால் ரொம்ப அருமையாக இருப்பது தனுசு ராசி அன்பர்களுக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசியில் சுக்கிரன் அமர்ந்திருப்பது ஒரு பெரிய புரட்சி தான். அதனால் எதிர்பாராத இடத்துல இருந்தும் உங்களுக்கு திடீர் பண வரவு கண்டிப்பாக வரும். திடீர் செலவெல்லாம் குறையும். வீண் அலைச்சல் குறையும். உங்களை ஏதாவது கும்பிட போன தெய்வம் குறைக்க வந்ததான்ற போல் உங்களுக்கு எல்லாமே சாதகம் நடக்கும். உங்களுக்கு நீங்கள் தேடி போகிற பணம் உங்களை தேடி வரும். ஆக உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது. கும்பராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு 12 அமர்ந்திருப்பது கொஞ்சம் செலவுகளாக வீண் வரையெல்லாம் கொடுப்பாடி. நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபடுவதன் மூலம் வீண் செலவெல்லாம் குறைஞ்சி உங்களுக்கு அதிக வருமானத்தை கொடுப்பார். அதேபோல் மீனராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு 11 அமர்ந்திருப்பது சுக்கிரன் எதிர்பாராத லாபத்தையும் அள்ளி கொடுப்பார். நீங்கள் எங்கேருந்து எதிர்பார்க்குறீங்களோ, தொழிலாளர்கள் மூலியமோ நண்பர்கள் மூலியமோ எங்கே இடத்துல எதிர்பார்த்துருக்கீங்களோ அது அனைத்து வரவும் உங்களுக்கு கண்டிப்பாக தேடி உங்களை கை கொடுக்கும். ஆகவே உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி மேஷம் முதல் மீனராசி வரை பெரும்பாலும் சாதகமாக இருக்கிறது. வருத்தப்பட வேண்டாம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.